தம்பி அதெல்லாம் விடுங்க. இல்ல சரி 8 வழிச்சாலை எதுக்காக போடுறீங்க? இங்க ஆரம்பிக்கிற புயல் அப்படியே 8 வழிச்சாலையில் அப்படியே போயிட்டு அது வாட்டுக்கு திரும்பி வந்துக்கு யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. ஓ புயல் போற வர்றதுக்கு ரோடு போடுறீங்க? ஆமாங்கண்ணா. அருமைங்க அருமை. உங்களோட திட்டம் எல்லாம் நினைக்கும் போது உங்களை திட்டணும் தான் தோணுது. அருமையா இருக்குது. இல்ல திட்டம் அருமையா இருக்குங்க. அதாவது இந்த 8 வழிச்சாலை அமைக்கிறீங்க ரைட்டு. எதுல இருந்து எது வரைக்கும் அமைக்க போறீங்க? தம்பி நம்ம இந்தியாவில இருந்து எடுத்துக்குங்க, அப்படியே போய் பாகிஸ்தான்ல போற மாதிரி. எது பாகிஸ்தானா? ஆமாங்கண்ணா. ஐயா நீங்க என்ன புயலை கொண்டு அங்க கூட போறீங்களா இல்ல பூகம்பத்தை கொண்டு நீங்க கூட போறீங்களா? எதுக்கு பாகிஸ்தான் வரைக்கும் போட போறீங்க? நம்ம தலைவர் சொல்லிக்கிறேன், நான் சொல்றேன். தலைவர் பேசுறது எது பேசுறது இல்லைங்க. சரி விடுங்க, எலெக்ஷன் டைம் அதெல்லாம் விடுங்க. அப்படி நீங்க 8 வழிச்சாலை அமைச்சிட்டீங்கன்னா புயல் அதுல போயிட்டு வந்துச்சுன்னா டெல்டா மாவட்டங்களுக்கு புயல் தாக்கம் வராதா? கண்ணு சாலையில் 8 வழிச்சாலையில் அது வாட்டுக்கு போய்க்குங்க, மழையே வராது டெல்டா மாவட்டத்துக்கு. புயல் வராது பரவாயில்ல, மழையே வராத டெல்டா மாவட்டத்துக்கு. அப்புறம் விவசாயிகளை எப்படி விவசாயம் பண்ணுவாங்க? நம்ம பூவாக்கெல்லாம் எங்கேயா போறது?